இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். ஆமானை பார்த்து ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட்டை அவனுடைய மனைவி, அவனுடைய சிநேகிதர்கள், அவனுடைய ஆலோசனைக்காரர்கள் கூறுகிறத நம்ம பார்க்கிறோம். இதுவரைக்கும் மொர்தெகாயை குறித்த கமெண்ட் அந்த வீட்டிலேயோ அல்லது அவர்கள் கூடி ஆலோசித்த இடங்களிலேயோ என்ன பேசியிருந்திருப்பாங்க? மொர்தெகாயை உண்டு இல்லைன்னு பண்ணியிருந்தோம், மொர்தெகாயை மொத்தத்தில் அழிச்சிருந்தோம். மொர்தெகாயை மட்டுமல்ல, அவன் முழு குடும்பத்தையும் அழிச்சிருந்தான். அவன் ஒரு குடும்பத்தை மட்டும் கிடையாது, அவன் இனத்தையே அழிச்சிருந்தான். மொர்தெகாய்க்கு நாம செய்யறது எல்லாருக்கும் ஒரு பாடமா என்ன செய்யணும் இருக்கணும். இப்படி கோபத்துல எரிச்சல்ல அவனுக்கு சதி செய்ய நினைத்து பலவிதமான சூழ்ச்சியான திட்டங்கள் எல்லாம் வகுத்து பேசிட்டு இருந்த ஒரு டீம் இப்ப சொல்றாங்க, அவன் யூத குலமானால் நீர் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். பயந்த நிலையில யாராவது இருக்கீங்களா? எனக்கு ஆபத்து வந்துட்டு என்னை குறித்து இவங்க பேசுறதுக்கு கூடனாலே என்னை அழிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க, என் கதையை முடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க, என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க, என் வேலையில ஏதாவது ஒரு பாதிப்பை உண்டாக்கணும்னு தான் முயற்சி பண்றாங்க, என் தொழிலுக்கு விரோதமாக தான் இவங்க ஏதாவது செஞ்சுட்டே இருக்காங்க, என் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு தான் இவங்க எல்லாம் கூடி கூடி பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நான் எப்போ விழுவேன் அதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பார். நான் எப்போ இல்லாம போவேன் இதை தான் அவர்கள் எதிர்பார்த்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் பேசப்பட்ட இடங்களில் இனி பேச போறாங்க. உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது என்பதை காட்டிலும் இனி நாம ஜெயிக்க முடியாது, இனிமே நாம அவனுக்கு எதிராக செய்கிற எந்த காரியமும் வாய்க்காது, திட்டங்கள் பலிக்காது, நம்முடைய சதிகள் அவனை ஒண்ணுமே என்ன செய்யாது, செய்யாது. இப்படி பேச போறான். இப்படி பேசப்படணும்னா நாம ஒரு மொர்தெகாயை போல இருக்கணும். மொர்தெகாய் தன்னுடைய கடமையில ரொம்ப நேர்மையாய் செயல்பட்டவன். அவன் எந்த விதத்திலும் மற்றவர்கள் கை நீட்டி அவனை குறை சொல்ற மாதிரி தன்னுடைய வேலையில அவன் செயல்பட்டதே இல்லை. அது மாத்திரமல்ல, அவன் தேவனுக்கு எடுத்த காரியத்துல மிகுந்த பக்தியாய் வாழ்ந்தவன். ஆண்டோடைய வழிகளில் நடப்பதிலும் அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு வாழ்வதிலும் மிக கவனமாய் இருந்த ஒரு மனிதன். தேவனுடைய சமூகத்துல ஜெபம் பண்ணின நல்ல அனுபவம் அவனுக்கு உண்டு. சாதாரணமாய் ஜெபித்தான் என்பதை காட்டிலும் உபவாசத்தோடு ஜெபித்தான். தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு அழிவு என்பதை நினைத்த போது தனக்கு வந்த அழிவாக அதை நினைத்து ரெட்டுடுத்தி சாம்பலில் அமர்ந்து புலம்பிக் கொண்டிருந்த ஒரு தேவ மனிதன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறத ஆண்டவர் பார்த்ததுனாலதான் அன்னைக்கு அந்த காரியங்களையே அவர் மாறுதலாய் முடிய பண்ணினார். சும்மா ஒரு மனிதனுக்காக ஆண்டவர் செயல்பட போகிறதில்லை. இதுவரைக்கும் பேசப்பட்ட காரியங்களை ஆண்டவர் எதிர்மறையா பேச வைக்கிறார் அப்படின்னா அதற்கு ஏற்றாற் போல நாம இருக்கணும். நீங்க உங்க வேலையில கரெக்டா இருங்க, உங்க வழியில செம்மையா நடந்துட்டே இருங்க, ஆண்டவருக்கு எடுத்த காரியத்துல உண்மையா இருங்க. ஜெப வாழ்க்கைய எக்காரணம் கொண்டும் நிறுத்திடாதீங்க. பரிசுத்த குலைச்சலுக்கு ஏதுவான எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. ஆத்தும பாரமுடையவர்களா இருங்க. ஆண்டவர் நியமித்த வழிகளில் நடப்பதற்கு உற்சாகமா இருங்க. உங்களை குறித்து எதிர்மறையாய் பேசப்பட்ட எல்லா நாவுகளும் இனி உங்களை மேற்கொள்ள முடியாது என்கிற அச்சத்தோடு பேசக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குவார். பரலோக தேவனே, மொர்தெகாய்க்காக செயல்பட்ட தேவன், மொர்தெகாயை போல வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கும் நீர் செயல்படுவீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் காரியங்கள் மாறுதலாய் முடியட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். அவர்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் மாறட்டும். அவர்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகள் மாற்றி பேசப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.